அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிய மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை காதலால் குப்புவார் தங்கை மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொலி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணன் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் அழகான இயற்கை எழில் சூழ்ந்த அமைப்பிலே மிகவும் பழமையான சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவபெருமான் திருத்தலம். இத்திருத்தலம் அமைந்துள்ள இடம் கடலூர் மாவட்டம் விருதாசலம் வட்டம் நல்லூர் என்னும் கிராமம். இக்கிராமத்தை ஒட்டி 3 நதிகள் ஓடுகின்றன. அந்த 3 நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்திலே எப்படி காவிரி ஆற்றங்கரைக்கு நடுவே ஒரு மணல் திட்டிலே ஸ்ரீரங்கநாதர் எழுந்தருளி இருக்கிறாரோ அதே போல 3 ஆறுகள் சங்கமிக்கும் இடத்திலே ஒரு சிறிய மணல் திட்டு மிகவும் ரம்யமான சூழலில் வில்வ வனத்திற்கு நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார் சிவபெருமான். கோவிலை சுற்றியும் அழகாக அங்கங்கு வில்வ மரங்கள் அதிகமாக காணப்பெறுகின்றன. இத்தல ஈஸ்வரனின் பெயர் வில்வனேஸ்வரர், அம்பாளின் பெயர் இளையநாயகி பெரியநாயகி மற்றும் முருகப்பெருமான் 6 முகங்களும் 12 கரங்களும் வள்ளி தெய்வ யானை சமேதராக மிகவும் பிரம்மாண்டமாக மிகவும் நேர்த்தியாக மிகவும் அழகாக வடதிசை நோக்கி காட்சியளிக்கிறார். இத்தலத்தின் சிறப்பு என்னவென்றால் தலம் பஞ்ச பாண்டவர்களால் வழிபடப்பெற்றது மற்றும் முருகப்பெருமான் அசுராதிகளை சம்ஹாரம் செய்ததனால் ஏற்பட்ட வீரஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தான் என்ன செய்ய வேண்டும் என்று சிவபெருமானிடம் விண்ணப்பிக்க சிவபெருமான் 3 நதிகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமத்தில் யாம் அமர்ந்துள்ளோம். அங்கு வந்து எம்மை பூஜை செய்து சாபம் நிவர்த்தி பெறுவீராக என்று வரமளித்தார். அதன்படி முருகப்பெருமான் இந்த வில்வனேஸ்வரர் சந்நிதியில் வடதிசை நோக்கி அமர்ந்து சிவபெருமானை பூஜித்து சாப நிவர்த்தி பெற்றதாக ஐதீகம். மேலும் வடக்கு நோக்கிய முருகன் இந்த தலத்தில் மட்டுமே அமைந்துள்ளார். இதுவே இத்தலத்தின் தனிச்சிறப்பு. முருகப்பெருமான் என்றாலே வள்ளல் பெருமான் என்பது மிகையாகாது. அப்படி இருக்க இத்திருத்தலத்திலே முருகப்பெருமான் சிவபெருமானை பூஜித்தது மட்டுமல்லாமல் இங்கு வரும் பக்த அடியார்களுக்கு அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வள்ளலாக அமர்ந்திருக்கிறார். இங்கு வந்து இந்த முருகப்பெருமானை வழிபட்டு வேண்டுதல் செய்து வழிபட்டு வரும் அடியவர்களுக்கு அவர்களை குறைகளை நீக்கி அவர்களுக்கு அருள்வாரி வழங்குவதில் அளப்பரிய ஆற்றலை பெற்றிருக்கிறார் இத்தல முருகப்பெருமான். திருத்தலத்தில் பல கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன மற்றும் திருத்தலத்தில் சோழர்கள் கால சித்திரங்கள் இருந்ததாக செவிவழி செய்தி உள்ளது. பீமன் மணலால் சிவலிங்கம் செய்து சிவபெருமானை ஆவாகனம் செய்து பூஜை செய்ய முற்பட்ட பொழுது சிவபெருமான் எழுந்தருளாத காரணத்தால் ஆத்திரத்தில் கதையால் சிவலிங்கத்தை தாக்கினார். அதனால் சிவலிங்கம் உடைந்ததாக கூறப்படுகிறது. அவ்வாறான ஒரு சிவலிங்கம் இத்தலத்தில் இன்றும் கோவில் மண்டபத்தில் இருக்கின்றது என்பதனை காண முடிகிறது. மேலும் வனவாச காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் இங்கு தங்கியதாகவும் ஒரு நம்பிக்கை உண்டு. மேலும் பல மன்னர்கள் இத்திருத்தலத்திற்கு தொண்டுகள் செய்துள்ளனர். இத்திருத்தலம் இந்து சமய அறநிலைத்துறை கீழ் அமைந்துள்ளது. திருநாவுக்கரசு சுவாமிகளின் பெயரில் அன்னச்சித்திரமும் இக்கோயிலுக்கு அமையப்பெற்றுள்ளது தனிச்சிறப்பு. இந்த திருத்தலத்திலே செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் தோஷத்திற்காகவும் ராகுகேது தோஷத்திற்காகவும் மற்றும்
காரணமின்றி ஏற்படும் திருமணத் தடைகளுக்காக சிறப்பு பிரத்யேக பரிகார பூஜைகள் செய்யப்படுகின்றன. மேலும் இத்திருத்தல முருகப்பெருமான் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிறார். முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை நாட்களில் வழிபடுவது மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆகையினால் அனைவரும் செவ்வாய்க்கிழமை நாளில் இத்திருத்தல முருகனை வழிபட்டு வாழ்வில் மேலும் மேலும் மேன்மைகளை அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு கற்பக விநாயகம் பஜே மகாகணபதி ஆதிபூத்யாய தேவாய தந்தமோதகதாரிணே வல்லபா பிராணகாந்தாய ஸ்ரீ கணேசாய மங்களம். பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது நல்லூர் சிவாலயத்தை பற்றி தற்போது காண இருக்கின்றோம். பூமிகி நதி, மயூர நதி, மணிமுத்தான் நதி, 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய திரிவேணி சங்கமத்திலே இந்த ஆலயம் அமைந்துள்ளது. சுவாமிக்கு வில்வவனேஸ்வரர் என்ற பெயர் உண்டு. அடர்ந்த வில்வ காடுகளுக்குள்ளேயே சுவாமி இருப்பதனால் வில்வவனேஸ்வரர் என்ற பெயர் உண்டு. முருகப்பெருமான் இங்கு வடக்கு பார்த்து காட்சியளிக்கிறார். எங்கும் காண முடியாத ஒரு அற்புதமான காட்சியாகும். தாரகாசுரனை வதம் செய்ததனால் வீரகத்தி தோஷம் உண்டாகி என்ன செய்ய வேண்டும் என்று பரமேஸ்வரனிடம் முறையிடுகிறார். சுவாமி 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்திலே என்னை வந்து பூஜை செய் அப்படின்னு சொல்கிறார். அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் சிவபூஜை செய்து தன்னுடைய தோஷங்கள் நிவர்த்தி பெற்ற தலம். முருகப்பெருமான் வடக்கு பார்த்த முருகரை பார்க்க வாழ்வில் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் என்பதே ஐதீகம். இங்கே இருக்கக்கூடிய சுவாமி வந்து பஞ்ச பாண்டவர்களால் பூஜிக்கப்பட்டவர். இங்கே தர்மர், அர்ஜுனன், நகுலன், பீமன், சகாதேவன் 5 பேரும் சிவபூஜை செய்த தலம். சந்திரன் பூஜை செய்திருக்கிறார். அதனால் கடகராசிக்காரர்களுக்கு விசேஷமான தலம். சந்திரனால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கட்டங்களும் கவலைகளும் நமக்கு நீங்கும். எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெற்று விவோமாக. சிவாஜனம் சிவாஜனம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. பான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் விளங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி.